हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानंद माधवம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 23 தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 8. சித்ரம் தவேஹிதம் அஹோ அமித யோகமாயா லீலா விஸ்ருஷ்ட புவனஸ்ய விசாரதஸ்ய சர்வாத்மனக சமத்ருஷோ அவிஷமக ஸ்வபாவோ பக்தப்ரியோ யதசி கல்பதரு ஸ்வபாவக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சித்திரம் மிகவும் அற்புதமானவை, தவ ஈகிதம் தங்களது செயல்கள் அனைத்தும், அஹோ அந்தோ, அமித எல்லையற்ற, யோகமாயா தங்களது ஆன்மீக சக்தியின், லீலா லீலைகளால், விஸ்ருஷ்ட புவனஸ்ய எல்லா பிரபஞ்சங்களையும் படைத்தவரான தங்களின், விசாரதஸ்ய எல்லா விவகாரங்களிலும் நிபுணரான தங்களின், சர்வாத்மன எங்கும் பரவியிருப்பவரான தங்களின், சமத்ருஷ மேலும் அனைவரிடமும் சமமாக இருப்பவரான, அவிஷம வேறுபாடில்லாமல், ஸ்வபாவ அதுவே தங்களது ஸ்வபாவமாகும், பக்த பிரிய சூழ்நிலைகளின் கீழ் பக்தர்களுக்கு தாங்கள் ஆதரவு காட்டுகிறீர்கள், ஏனெனில் அசி தாங்கள் இருக்கிறீர்கள், கல்பதரு ஸ்வபாவ கற்பக விருட்சத்தின் சுபாவத்தை கொண்டவராக. டிரான்ஸ்லேஷன். எம்பெருமானே, தங்களுடைய லீலைகள் அனைத்தும் தங்களது ஆன்மீக சக்தியினால் அற்புதமாக நிகழ்த்தப்படுகின்றன. மேலும் அந்த சக்தியின் தீய பிரதிபலிப்பான ஜடசக்தியின் மூலமாக எல்லா பிரபஞ்சங்களையும் தாங்கள் படைத்திருக்கிறீர்கள். அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாகையால் தாங்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே அனைவரிடமும் தாங்கள் சமமானவராக இருப்பதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் தங்களுடைய பக்தர்களுக்கு தாங்கள் ஆதரவு காட்டுகிறீர்கள். இருந்தாலும் இது பாரபட்சம் அல்ல. ஏனெனில் தங்களது சுபாவம் ஒருவரது விருப்பத்திற்கேற்ப அனைத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சத்தை போன்றதாகும். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9ஆம் அத்தியாயம் 29வது பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். சமோகம் சர்வபூதேஷு நாமே द्वेष्ट्यो अस्ति न प्रियः ये भजन्ति तु मां பக்தியா மயி தே தேஷு சாப்யகம். அதாவது, நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ அல்லது பட்சபாதம் காட்டுவதோ இல்லை. அனைவரிடமும் நான் சமமாகவே நடந்து கொள்கிறேன். ஆனால் பக்தியுடன் எனக்கு சேவை செய்பவன் யாராயினும் அவன் என்னுடைய நண்பனாவான். அவன் என்னில் இருக்கிறான், நானும் அவனிடம் ஒரு நண்பனாக இருக்கிறேன். இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்து ஜீவராசிகளிடமும் நிச்சயமாக சமமாகத்தான் இருக்கிறார். ஆனால் பகவானின் தாமரை பாதங்களில் முழுமையாக சரணடையும் பக்தரொருவர் பக்தரல்லாதவரிடமிருந்து வேறுபட்டவர் ஆவார். அதாவது பகவானிடமிருந்து சமமான ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ அனைவரும் அவரது திருவடிகளில் புகலிடம் கொள்ளலாம். ஆனால் பக்தரல்லாதவர்கள் அவ்வாறு செய்வது இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 23 தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 8 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.